எல்லாரும் வருஷ ஆரம்பத்துல அதாவது ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர் ரெசல்யூஷன் எடுப்போம். 2025ல நீங்க எடுத்த நியூ இயர் இலக்குகளை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டோம். சரி, அதுக்கு முந்தின வருஷம் 2024ல எடுத்த ரெசல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டோம். ஏன்? என்ன காரணம்? ஏன் இப்படி நடக்குது? நம்ம சோம்பேறியா? அதெல்லாம் இல்ல. நமக்கு திறமை இல்லையா? கண்டிப்பா இல்ல, திறமை இருக்கு. பிரச்சனை நம்ம கிட்ட இல்ல, நம்ம போடக்கூடிய அந்த ஒரு வருஷ பிளான்ல தான் பிரச்சனையே இருக்கு. அதான் ஒரு வருஷம் இருக்குல்ல, நமக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு, 12 மாசம் இருக்கு, நிறைய நேரம் இருக்கு, அதுக்குள்ள பண்ணிடலாம் அப்படின்ற மிதப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு இந்த 12 வீக் இயர் புத்தகத்தை எழுதிய பிரையன் பி மோரன். 12 மாசம் இருக்குதுன்றனால தான் நம்ம அசால்ட்டா இருக்கும். அதுவே நமக்கு 12 வாரம் தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா நாம நம்முடைய இலக்கை அடைய முடியும்னு சொல்றாரு. இந்த மாதிரி 12 மாசத்துல செய்ய வேண்டியதை 12 வாரத்துல செஞ்சு முடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு ஆசிரியர் எடுத்துக்காட்டுகளையும் சொல்றாரு. அது எப்படி 12 மாசத்துல செய்ய வேண்டியது 12 வாரத்திலே செய்யறது? அதற்கு அவர் சில விஷயங்களை சொல்றாரு. எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிரையாரிட்டைசேஷன் கிரியேட் அர்ஜென்சி. அவசரமே அவசியம். அதாவது நமக்கு ஒரு டெட்லைன் இருந்தால் தான் நம்ம தொடர்ந்து வேலையே செய்வோம். இப்போது ஒரு எக்ஸாம் இருக்குன்னு வச்சுப்போம். வருஷம் ஃபுல்லாக படிக்க மாட்டோம், ஆனால் எக்ஸாமுக்கு முன்னாடி முதல் நாள் ராத்திரி உட்காந்து கண்டிப்பாக படித்து பாஸும் பண்ணிடுவோம் இல்லையா? டெட்லைன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும். 3 மாதத்தில் நாம் இதை பண்ணணும் அப்படின்னு இலக்குகளை நிர்ணயம் பண்ணால் கண்டிப்பாக அது சாத்தியம்தான். கிரேட்னஸ் இஸ் நாட் அச்சீவ்ட் வென் இட் இஸ் கம்ஃபர்டபுள். கிரேட்னஸ் இஸ் அச்சீவ்ட் வென் இட் இஸ் அன்கம்ஃபர்டபுள். இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு அவசரம் இருக்கும்போது தான் நிறைய பேரோட முழு பொட்டன்ஷியலுமே வெளியே வருது. ஒரு அர்ஜென்சி, ஒரு அவசரத்துல தான் நம்மளோட முழு பொட்டன்ஷியலும் வெளியே வருதுன்னு சொல்றாங்க. அதனால அர்ஜென்சி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்றாரு ஆத்தர். 2வது பாயிண்ட், ஃபோக்கஸ் ஆன் லீட் மெஷர்ஸ். அதாவது செயல்களில் கவனம் செலுத்துங்கள். இப்போ அடுத்த 12 வாரத்துக்குள்ள எனக்கு 7 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் வரலாம், வராமலும் போகலாம். இது நம்ம கையில் இல்லை. இந்த மாதிரி ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இலக்கு வைக்கவே கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த 12 வாரத்துக்குள்ள எனக்கு 7 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அப்படின்னா டெய்லி நான் ஒரு வீடியோ போடணும். 12 வாரம் அப்படின்னா 84 நாட்கள். 84 நாட்களும் நான் தொடர்ந்து வீடியோ போடுவேன். இல்லை 84 நாளும் ஒரு லாங் வீடியோ, 84 நாளும் ஒரு ஷார்ட் வீடியோ அப்படின்னு மொத்தமாக கிட்டத்தட்ட 168 வீடியோ நான் போட்டிருக்கணும் அப்படின்னு இலக்கு வைக்கணும். நான் என்ன பண்ணணுமோ அதில் மட்டும்தான் கவனம் செலுத்தணும். ரிசல்ட்டில் கவனம் செலுத்தக்கூடாது. டெய்லி போய் எனக்கு இன்னைக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அப்படின்லாம் பார்க்கவே கூடாது. டெய்லி என்னால் வீடியோ போட முடியுமா, டெய்லி என்னால் 2 வீடியோ போட முடியுமா அப்படின்னு தான் யோசிக்கணும். இந்த மாதிரி ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாமல் ப்ராசஸில் நம்மளோட கவனத்தை செலுத்தணும். ரிசல்ட்டு தானாக வரும் அப்படின்னு சொல்கிறாரு ஆசிரியர். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த பாயிண்ட், வீக்லி பிளானிங் இஸ் எசென்ஷியல். பிளானிங்கில் நிறைய மெத்தட் இருக்குங்க. டெய்லி பிளானிங், வீக்லி பிளானிங், மந்த்லி பிளானிங், குவார்டர்லி பிளானிங், இயர்லி பிளானிங் அப்படின்னு. ஆனால் இதில் அதிகமான சக்ஸஸ் ரேட் எதுக்கு இருக்குன்னு பார்த்தோன்னா வீக்லி பிளானிங்க்கு தான் இருக்கு அப்படின்னு இந்த புத்தகத்தோட ஆசிரியர் சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற பிளான் நம்ம கிட்ட இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அது பல நேரங்களில் சொதப்ப வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதுவே ஒரு வாரத்துக்குள்ள நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு முதல்ல பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் சொதப்பினா கூட மிச்சம் இருக்க நாள்களில் டார்கெட் பண்ணி கண்டிப்பாக அதை அந்த வாரத்துக்குள்ளேயே நம்மளால முடிச்சிட முடியும். அதுவே ஒரு மாதம் அப்படின்றது ரொம்ப அதிகம். ஆனால் ஒரு வாரம் அப்படின்னா ஒரு அவசரம் இருக்கும். அதனால வீக்லி பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. இருக்கிறதுலே ஹை சக்சஸ் ரேட் வீக்லி பிளானிங்க்கு தான் இருக்கு. அதனால ஒவ்வொரு வாரத்தையும் நீங்க சரியா பிளான் பண்ணீங்கன்னா 12 வாரத்துல நம்ம நினைச்சதை அடையலாம்னு சொல்றாரு. அடுத்த பாயிண்ட், மெஷர் அண்ட் ஸ்கோர் யுவர் எக்ஸிகியூஷன். உங்களோட செயல்களுக்கு நீங்களே மார்க் போட்டுக்கோங்க. நம்ம என்ன பண்றோம்? பிளான் பண்றோம், ஆனா அதை செஞ்சோமா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் ட்ராக் பண்றது இல்ல. அந்த ட்ராக்கருக்கு ஒரு ஸ்கோர் கொடுக்கறது இல்ல. இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு நீங்களே நீங்க பண்ண செயல்களை மதிப்பிட்டு ஒரு ஸ்கோர் கொடுங்க. உதாரணத்துக்கு இந்த வாரம் 5 வேலைகள் செய்யணும்னு நினைச்சீங்க, ஆனா 3 தான் செஞ்சீங்க அப்படின்னா அப்போ உங்க ஸ்கோர் 60% தான். குறைந்தது 85% நீங்க ஸ்கோர் வாங்கியிருக்கணும். அப்பதான் நீங்க சரியான பாதையில போறீங்கன்னு அர்த்தம். எப்போ இந்த மாதிரி உங்களோட ஆக்ஷன்ஸை
நம்பர்ஸில் பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உண்மையான நிலவரமே புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு 10 டாஸ்க் செய்யணும்னு நினச்சோம், இப்போ 8 டாஸ்க் செஞ்சுருக்கோம் அப்படின்னா அப்போ 80 மார்க்ஸ், 7 டாஸ்க் தான் செஞ்சுருக்கோம்னா 70 மார்க்ஸ். இந்த மாதிரி நம்பர்ஸில் உங்களோட ஆக்டிவிட்டியை பார்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக அதன் பிறகு உங்களோட லைஃபே மாற ஆரம்பிச்சிடும்னு சொல்கிறாரு ஆசிரியர். அடுத்த பாயிண்ட், கான்ஃபரண்ட் யுவர் ரியாலிட்டி. உண்மையை உறக்க சொல்லுங்கள். டெய்லி கண்ணாடி முன்னாடி நின்று உங்ககிட்ட நீங்களே பேசுங்க. இப்போ சந்தான படத்தில் ஒரு காமெடி வரும், நம்ம உண்மைக்குமே டாக்டரா இல்லை டாக்டர்னு சொல்லி நாமளே ஏமாற்றிக்கிறோமா அப்படின்னு. அதே மாதிரி தான் நேற்று நாம் உருப்படியான விஷயங்களை தான் பண்ணோமா இல்லை பிஸியாக இருக்கிற மாதிரி நடித்தோமா, நாம் ஏமாற்றிக்கிட்டோமா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கண்ணாடி முன்னாடி நின்று டெய்லி காலையில் ஒரு 5 நிமிஷமாவது உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வேற யாரும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறீங்க இல்லை படிக்கிற மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறதுக்கு சமம். உங்களுக்கு நீங்கள் முதல்ல உண்மையாக இருங்க. அடுத்த பாயிண்ட், இன்டென்ஷனலிட்டி ஓவர் பிஸி ஒர்க். நீங்கள் எவ்வளோ நேரம் பிஸியாக இருந்தீங்க, எவ்வளோ நேரம் வேலை பார்த்தீங்க அப்படின்றது முக்கியமே இல்லை, என்ன வேலை பார்த்தோம் அதனால என்ன இம்பேக்ட் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாத 10 விஷயங்களை செய்கிறத விட நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரே ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தினாலே போதும் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. அடுத்த பாயிண்ட், டீம் ஒர்க் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஸ்ட்ரக்சர். தனியாக ஜெயிக்கிறத விட ஒரு பார்ட்னர் கூட இருந்தால் ஈஸியாக ஜெயிக்கலாம். 2-3 பேரோட சேர்த்து சில வேலைகளை பாருங்க. இல்லை நீங்கள் சேரக்கூடிய அந்த நபர்கள் உங்களை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். நான் வாரம் ஒரு முறை இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுங்க. அதை பண்ணல அப்படின்னா நீ என்னை கேள்வி கேட்கலாம் அப்படின்னு அந்த நபர்கிட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். இல்லை அந்த மாதிரி பார்ட்னர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சோஷியல் மீடியாவில் நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிடுங்க. ஐயோ எல்லாத்தையும் சொல்லிட்டோமே அப்படின்ற அந்த பயத்திலேயே நம்ம அதை தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்துட்டு டெய்லி அவர் ஒர்க் அவுட் பண்ணுறத எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டுட்ருக்கிறாரு. ஸோ நம்ம வீடியோ போடணும் அப்படின்றதுக்காகவே டெய்லி இப்போது இந்த 1ஆம் தேதியிலேருந்து ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டோம், நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க யாராவது அப்படின்ற ஒரு பயம் இருந்தாலே நம்ம சில வேலைகளை தொடர்ந்து செய்வோம். அடுத்த பாயிண்ட், டைம் பிளாக்கிங். காலையில் 6 மணிக்கு நான் எந்திரிக்க போகிறேன் அப்படின்னா காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சதுலேருந்து அடுத்த ஒரு மணி நேரமும் நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு டைம் பிளாக் இருக்கணும், ஒரு திட்டம் இருக்கணும். இப்படி ஒரு மணி நேரத்துக்கும் சரியான திட்டம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நேரத்தை சரியாக பயன்படுத்த முடியும்னு சொல்கிறாரு ஆசிரியர். அடுத்த பாயிண்ட்டு, எம்ப்ரஸ் டிஸ்கம்ஃபோர்ட். வலியை தாங்கிக்கோங்க. கடைசியாக ரொம்ப முக்கியமான விஷயமே இதுதான். growth எப்போயுமே வலிக்கத்தான் செய்யும். புதுசாக ஒரு பழக்கத்தை ஆரம்பிக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும். காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறது கஷ்டம்தான், ஒரே ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறது கஷ்டம்தான், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது கஷ்டம்தான். ஆனால் அந்த வலி, அந்த அசௌகரியம் தான் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். அந்த அசௌகரியம் தான் நீங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்றதுக்கான அடையாளம். இன்னைக்கு நீங்கள் பல கஷ்டத்தை அனுபவிக்க மறுத்தீங்கன்னா நாளைக்கு இதை விட கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி இருக்கும். அதற்கு இது எவ்வளோ மேல் இல்லையா? சின்ன வயசில் இது போல் உழைக்காமல், சின்ன வயசில் இது போல் சேமிக்காமல், சின்ன வயசுலேயே முதலீடு பண்ணாமல் இன்னைக்கு 40-50 வயசுக்கு மேலே ஃபீல் பண்ணிட்டு இருக்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி 40-50 வயசுக்கிட்ட ஆள்கிட்ட போய் கேளுங்க, அவங்க எவ்வளோ வருத்தப்படுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதற்கு இன்னைக்கு நாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறது ஈஸி தான் இல்லையா? த 12 வீக் இயர் அப்படின்ற இந்த புத்தகம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, வருஷ கணக்கில் காத்திருக்காதீங்க. ஒவ்வொரு 12 வாரத்தையும் ஒரு வருஷமா நினைச்சு வளைங்க. இனிமே உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம்ன்றது வெறும் 12 வாரம் தான். 12 வாரத்துக்குள்ள நம்ம என்னென்ன பண்ணணும்னு யோசிக்கணும். அதற்காக உங்களுடைய இலக்குகளை சுருக்க வேணாம். அதே இலக்குகளை 12 வாரத்துக்குள்ள அடைய முடியுமா அப்படின்னு ஒரு அர்ஜென்சியை கிரியேட் பண்ணுங்க. உங்களோட முயற்சிகளை அதிகப்படுத்துங்க, உங்களோட செயல்களை அதிகப்படுத்துங்க, உங்களுக்காக வேலை செய்ய சில நபர்களை அதிகப்படுத்துங்க. ஏதாவது பண்ணி 12 வாரத்தில் அச்சீவ் பண்ணுங்க. பண்ண முடியாதுன்னு எதுவுமே இல்லை. சரியான திட்டமிடலும் டீம் ஒர்க்கும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா எதுவுமே சாத்தியம்தான். இதை நீங்க சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா மற்றவங்க 12 மாசத்துல செய்யக்கூடிய வேலையை நீங்க வெறும் 12 வாரத்திலேயே முடிச்சுட்டு கெத்தா இருக்கலாம். இந்த புத்தகத்துல ஒரு மிகச்சிறந்த வரி ஒன்று இருக்கு. மோஸ்ட் பீப்புள் ஓவர் எஸ்டிமேட் வாட் தே கேன் டூ இன் இயர் அண்ட் அண்டர் எஸ்டிமேட் வாட் தே கேன் டூ இன் 12 வீக்ஸ். நிறைய பேர் ஒரு வருஷத்துக்குள்ள நம்மளால என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு ஓவர் எஸ்டிமேட் பண்றாங்க. இந்த வருஷத்துக்குள்ள நான் இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை பட்டியலிடுறாங்க. ஆனா 12 வாரத்துக்குள்ள நம்மளால என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தோட ஆசிரியர் சொல்றாரு. இந்த புத்தகத்தை வாசிச்ச பிறகு நிறைய பேர் 12 வாரங்கள்லயே நிறைய விஷயத்த செஞ்சு முடிச்சிருக்காங்க. என்னாலே நம்ப முடியல, 12 வாரத்துக்குள்ளே நான் அதை பண்ணி முடிச்சிட்டேனா, ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகத்தோட மிகச்சிறந்த வரி அதான் சொல்லுது. மோஸ்ட் பீப்புள் ஓவர் எஸ்டிமேட் வாட் தே கேன் டூ இன் a year அண்ட் அண்டர் எஸ்டிமேட் வாட் தே கேன் டூ இன் 12 வீக்ஸ்.
இன்னும் இந்த புத்தகத்தில் நிறைய மிகச்சிறந்த வரிகள் இருக்கும். நேரம் கருதி அதையெல்லாம் என்னால் இங்கே சொல்ல முடியல. இந்த புத்தகத்தோட மிகச்சிறந்த வரிகள் மட்டும் அடங்கிய ஒரு வீடியோவை நான் நம்மளோட சேனலில் மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோவாக போட்டிருக்கேன். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்களும் நம்ம சேனலோட மெம்பராக மாறிடலாம். மெம்பராக மாறின பிறகு மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோஸை எல்லாமே பார்க்கலாம். நான் சொன்ன இந்த ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன ஸ்கோர் போர்டு, அதுக்கான ட்ராக்கர், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த புத்தகத்தினுடைய மிகச்சிறந்த வரிகள் அடங்கிய வீடியோவும் இருக்குது. அதையெல்லாம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ட்ரீம் பிக் அச்சீவ் இட், எண்ணுவதெல்லாம் உயரும்.